ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளில் அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா நவராத்திரி கலைவிழா. அந்த நவராத்திரி கலைவிழா இப்போ நம்ம 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் இருக்கோம். இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் அம்பிகை வந்து இன்றைக்கி ஏகபாத மூர்த்தியாக காட்சி தருகிறாங்க மதுரை மீனாட்சி அம்மா. இந்த ஏகபாத மூர்த்திலாம் என்ன, இந்த மூர்த்தியுடைய வடிவங்களை பற்றியும் இந்த மூர்த்தியை வழிபட ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்றவாறே பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த ஏகபாத மூர்த்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய 64 சுரூபங்கள் இதுவும் ஒரு சுரூபம். இந்த ஏகபாத மூர்த்தியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பிரம்மன், விஷ்ணு ஆகிய 5 சுரூபங்களை சிவபெருமான் காட்சி கொடுப்பார். 5 பேரும் சேர்ந்த ஒரு சுரூபமாக சிவபெருமான் காட்சி கொடுப்பார். 4 திருக்கரங்கள், 3 கண்கள், ஒற்றை காலில் வந்து சிவபெருமான் நிற்கிற மாதிரி இந்த காட்சி இந்த சுரூபம் இருக்கும். அம்பிகை வந்து இன்றைக்கி இந்த சுரூபம் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த சுரூபத்துடைய காரணம் என்ன, காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகமெல்லாம் அழிஞ்சு போகும்போது ஊழிக்காலங்களில் உலகம் அழியும் பொழுது உயிர்கள் அனைத்தும் சுவாமியோட வந்து அடைக்கலமாவாங்க. பிரபஞ்சமே வந்து சுவாமிக்கிட்ட அடைக்கலமாகும். அப்படி அடைக்கலமாகும்போது இந்த ஒரு சுரூபம் மட்டும் அழியாமல் நிற்கும். அந்த சுரூபத்தில் மக்கள் எல்லாமே வந்து சுவாமிக்கிட்ட அடைக்கலமாகும்போது இந்த சுரூபம் எடுத்து சுவாமி வந்து மக்களை காத்து உலகத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைப்பார். அதான் அந்த ஏகபாத மூர்த்தியோட சுரூபம். இந்த சுரூபத்தில் பார்த்திங்கன்னா 4 திருக்கரங்கள் உண்டு. 2 திருக்கரங்களை வரத அபயஹஸ்தத்தோடையும் 2 திருக்கரங்களை மான்மொழி ஏந்தியும் காட்சி கொடுப்பாங்க. இந்த ஏகபாத மூர்த்தியை வழிபடும்போது மன வலிமை கிடைக்கும். மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி மன வலிமை கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட முடியும். அப்படி ஒரு அற்புதமான சுரூபம் தான் ஏகபாத மூர்த்தி. இந்த ஏகபாத மூர்த்தியை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா உலகிலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வேண்டிக்கலாம். மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.